வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, அதுக்கப்புறம் நான், ஜீரா ரைஸ் இதுக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி வெண்டைக்காயும் பாதாமும் வச்சு ஒரு மசாலா கிரேவி தான் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 2 தக்காளி இந்த பக்கம் வதக்க போட்டுடலாம். தேவையான உப்பு, அந்த கிரேவிக்கு தேவையான உப்பை இதுலேயே கூட சேர்த்துடலாம். இந்த பக்கம் தக்காளி வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம். வெண்டைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 வெண்டைக்காயை அதை வதக்கிக்கலாம். நாம வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு. இந்த பக்கம் வெண்டைக்காய் வதங்கட்டும். அதுக்குள்ளே அரைச்சிக்கிறதுக்கு என்னன்னு பார்த்துடலாம். ஊற வச்ச பாதாம் பருப்பு, ஒரு 10 பாதாம் பருப்பு, அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய், சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு, இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம், அப்புறம் காஞ்ச வெந்தய கீரை இலை. அவ்வளோதான். இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வெங்காயம், பாதாம், ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் நல்லா அரைச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் பாருங்க, தக்காளி நல்லா வதங்கியிருக்கு, அதுவும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. இப்போ அரைச்ச விழுது இதில் சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி, மிக்சி ஜாரில் நம்பி அதுலேயும் தண்ணி விட்டுருவோம். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா அந்த பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கணும். அது மூடி வச்சிருவோம். பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கிடுது. இப்போ காரத்துக்கு வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம். நம்ம மசாலான்னு பெருசாக போடல, ஒரே ஒரு கிராம்பு போட்டோம், அப்புறம் சோம்பு போட்டோம் இல்லையா. இப்போ வந்து கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். காஞ்ச வெந்தய கீரை இலை, இந்த வரமிளகா பொடியெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். வரமிளகா பொடி அப்புறம் கரம் மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுது. பால் வந்து காய்ச்சி ஆறின பால் 1 கப் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து இந்த பக்கம் வந்து வெண்டைக்காய் வதக்கணும் இல்லையா, இங்க பாருங்க நல்லா வதங்கிடுது. அதை சேர்த்துடலாம். நாம ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். வெண்டைக்காய் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்செடுத்து மேலாக கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் காஞ்ச வெந்தய கீரை இலை. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க, வெண்டைக்காய் பாதாம் மசாலா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வந்து சப்பாத்தி, நான், அப்புறம் ஜீரா ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தது அது கூட நீங்கள் மேலாக விட்டுக்கலாம். இன்னும் ரொம்ப ரிச்சாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.